எனக்கு 77 ஆயிடுச்சு. இந்த மாதம் வந்தாச்சு. புரட்டாசி மாதம் பிறந்தோன்னே 77 நடக்குது. வேணா இந்த வர 100 வயசு வரலும் ஆடணும். அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு நம்ம எது? ஏன்னா உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் வேணா நீடிச்சிருக்கலாம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் தயாராக்கி பலருக்கு நீங்கள் செயல்படுத்தும் நிலை வந்ததுன்னா அப்போ வேணா நான் விளைவிக்கலாம். ஏன்னா அது வரையும் நம்ம உங்களுக்கு அதை பெற வேண்டும் என்ற நிறைய தான் வருது. ஆனால் இடைவெளியில் விட்டுட்டு போயிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைகளில் ரொம்ப இதாகுங்கிறதுக்காக உங்களுக்காக வேணா நான் வேணா வாழலாம். இந்த வயசாக எத்தனை பேர் முன்னாடி செய்த பாவனைகள்லாம் இருக்கிற சின்ன பள்ளியில் இருக்கும்போது குடுவி பிடிச்ச நிச்சயம் நெருப்பில் வாட்டுவேன், உயிரோட வச்சுங்க. எத்தனையோ தொல்லைகள் செய்திருக்கும். இந்த குழிகளில் என்ன செய்யிருக்கும், அந்த இதை எறும்பு போடுறது, எறும்பை இது பண்ணி அந்த இல்லைன்னா ஈய பிடிக்கிறது, அதை கெட்டுறது, அதை கெட்டி அனுப்பிச்சு இந்த குழியில் போட்டு வந்து பிடிக்கும். அப்படியே மேலே தூக்கி போட்டு இந்த மாதிரி இந்த குழி நரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிடிச்சி விளையாடுறது தான். ஒரே சமயம் என்ன செய்யறானுங்க, கிணத்து மேட்டில் எந்த மரம் இருந்தது, பூவரிசி மரம், அதில் வெட்டி இருந்தால் அதெல்லாம் பொந்துகள் வரும். பூவரிசி மரத்தில் களைய வெட்டியாச்சுன்னா அது பொந்துகள் வரும். அது நலபாம்பு கூட போயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சமயத்தில் எங்கே கிணத்து மேட்டில் இருக்கும் உங்களுக்கு நலபாம்பு இருந்தது. அது அப்புறம் என்ன செய்யுது, அதில் புகையை போட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்ட உடனே வராமல் போச்சு. அப்புறம் என்ன செய்யுது, மைனாக்கள் உங்கள் கூடு கட்ட ஆரம்பிச்சு. சின்ன ஓட்டை தெரிஞ்சது, ஓட்டையில் அந்த கால் தெரிஞ்சது. அதை சின்ன ஓட்டையில் அத்தம் பெரியது காலை கட்டி என்ன இருக்கிற கால் பிச்சுக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் தப்பு செய்திருக்கேன் சின்ன பிள்ளைகள் அறியாமல். ஆனால் செய்தாலும் இந்த உணர்வு ரசித்து தான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த துன்பத்தை எனக்குள் இருக்கத்தான் செய்யும். அந்த துன்பத்தின் உணர்வு நாம் அறியாமல் செய்தாலும் நுகர்ந்த உணர்வு நமக்குள் இருக்கத்தான் செய்யும். ஆக அந்த உணர்வு நாம் செய்த உணர்வு நமக்குள் பதிவாகி அது வளர்ச்சியாகும். ஆனால் வளர்ச்சி ஆனாலும் இன்னைக்கு நிலைகள் நாம் எல்லோருக்கும் நன்மை பெற வேண்டும் என்பது அது சிறுக சிறுக எனக்குள் பூர்வ ஜென்மத்தின் உணர்வையும், ஆனால் நம்ம இளமையில் பட்ட அறியாமை நிலையில் ஏற்பட்ட நிலையும், இதை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் ரத்த நாணம் உள்ள அணுக்கள் பெற வேண்டும், என் உடல் உறுப்புகள் உருவாக ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்ற எல்லா வகையிலும் ஆனதுதான் இந்த ஜீவனுக்களாக. அதை இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வளர்த்து வந்தோம்னா இது மாற்ற முடியும். இப்படி மாற்றிக்கொண்டு வந்த வேண்டாம். இன்றைய விஷய உலகில் இந்த உடலை விட்டு நாம் எப்போது சென்றாலும் நம் உயிரான்மா இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சென்று நம்மை பரவியில்லா நிலையாக்க அது காரணமாகும்.